எதற்கும் தயாராக இருக்கிறேன். உதயநிதியை தட்டி தூக்குங்க. சிஎம் விஜய் போட்ட உத்தரவு. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வீட்டில் வைத்து போலீசார் கைது செய்வதற்கு முன்பு முதலமைச்சர் விஜயிடம் இருந்து அதிகாரிகளுக்கு வந்த உத்தரவு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுவதற்கு முன்பு அதிகாரிகளுக்கும் முதல்வர் விஜய்க்கும் இடையிலான நடந்த உரையாடல் என்ன என்கின்ற தகவல் தற்பொழுது கசிந்துள்ளது. தஞ்சையில் நடைபெற்ற காவிரி நதிநீர் தொடர்பான திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பேச்சு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் பேசிய அன்றைய தினமே பல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை ஆழமாக பதிவு செய்தனர். இந்த தகவல் முதல்வர் கவனத்திற்கு சென்றதுமே உடனே இது தொடர்பாக என்னென்ன வழக்குகள் பதிவு செய்ய முடியுமோ அத்தனை வழக்குகளையும் சட்ட ரீதியாக பதிவு செய்யுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். மேலும் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பாக உடனே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட வேண்டும். இவருடைய கைது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இனிமேல் போகிற போக்கில் யார் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு செல்லலாம் என்கின்ற போக்கு இருக்கக்கூடாது என்று முதல்வர் விஜய் சற்று கராராகவே தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சில அதிகாரிகள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டால் திமுகவினர் போராட்டம் நடத்தக்கூடும், இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கூட ஏற்படலாம் என்றெல்லாம் தெரிவிக்க, நான் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். இப்படியே ஒவ்வொன்றுக்கும் விட்டு சென்று விட முடியாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாக்க காவல்துறையை அலர்ட் செய்யுங்கள். உடனே உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யுங்கள் என்று முதல்வர் சற்றும் தயக்கமின்றி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வந்த பின்பே திமுகவுக்கு எதிரான கைது நடவடிக்கை மிக தீவிரமாகவே நடந்து வருகிறது. சமீபத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்து ரிலீஸ் ஆகியிருக்கிறார். அதே பாணியில் உதயநிதி ஸ்டாலின் வீட்டின் கதவை தட்டிய போலீசார் அவரை கைது செய்ய முற்பட்டது. கடும் வாக்குவாதத்திற்கு பின்பு அவரை தஞ்சை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் சென்றது. பின்பு விசாரணை முடிந்து அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் முதல்வர் தரப்பிலிருந்து இந்த விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலினை ஜெயிலில் அடைக்க முடியாது என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ஆட்சியில் அவர் எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தாலும் முன்னாள் முதல்வராக இருந்தாலும் சரி, ஏன் என்னுடைய கட்சியை சார்ந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, இது அவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கும். அனைவருமே இனி கவனமாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கைது நடவடிக்கை என்று முதல்வர் விஜய் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கடந்த கால ஜெயலலிதா ஆட்சியில் எந்த தலைவர்கள் அநாகரிகமாக பேசினால் கண்டனம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை, நேரடியாக கைதுதான் என்கின்ற அச்சம் இருந்தது. தற்பொழுது அதே ஒரு சூழல் முதல்வர் விஜய் ஆட்சியில் அரங்கேற தொடங்கி இருக்கிறது. ஜெயலலிதா ஆட்சியை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் விஜய் என்கிறார்கள் பொதுமக்கள்.